அதிக எண்ண ஓட்ட சிந்தனைகள் யாருக்கு? பொதுவா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்ன யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ரொம்ப தாட்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். இது யாருக்கு வரும்? பொதுவா சந்திரன் தான் இந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடியவர். மனதுல இருக்க இந்த எண்ண ஓட்டங்களை குடிக்கக்கூடியவர் சந்திரன். ஒருவரோட ஜாதகத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருந்து பாவர்களோட தொடர்புகள் இல்லாம லக்னம், லக்னாதிபதி பிளஸ் 4ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த இடத்துல எல்லாம் அவர் சம்பந்தப்படுறாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ண ஓட்டங்கள், நல்ல கற்பனா சக்தி இதெல்லாம் இருக்கும். அதே இது இந்த 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல எல்லாம் அவர் சம்பந்தப்பட்டு லக்னம், லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டு பாவர்களோட தொடர்புல இருந்து கெட்ட நிலையில தேய்பிறை சந்திரனா இருக்கிறாரு அப்படின்னா எந்நேரமும் பாத்தீங்கன்னா மைண்ட் போற போக்கு கூடாம தீய எண்ணங்கள்ல, கெட்ட எண்ணங்கள்ல, ஒரு மாதிரி குழப்ப நிலையில எண்ணம் அதாவது ஒரு ஆசிலேட்டிங் மைண்டாவே இருந்துட்டே இருப்பாங்க. காலையில ஒரு நேரத்துக்கு பேசுவாங்க, சாயந்தரமே மாத்தி பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். சந்திரன் கெடும் போது எண்ண ஓட்டங்கள், மனக்குழப்பங்கள், அந்த சிந்தனைகள் கெட்டு போயிடும். இதே இது சந்திரன் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா நல்ல ஒரு கற்பனா சக்தி, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி ஒரு கற்பனா சக்தியில ஒரு அனிமேஷன் விஷயங்கள் எல்லாம் பெருசா வர்றது, இதெல்லாம் காரணம் சந்திரன் தான். சரிங்களா? சந்திரன் ஒருவருக்கு ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்துட்டா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு எண்ண ஓட்டம்.